திருச்சி கிளைச்சபை பரசுராமன். என் மனைவிக்கு ஐயா வாழைச்சித்தரை நினைக்கும் போதெல்லாம் அழுகை வருகிறது. அது எதற்கு என்று தெரிய வேண்டும். அகதீஷாய நமக. அருட்பெரும் ஜோதி நிலை தவழும் ஞான நிலை பரவி நிற்கும் உயர் வளர் இறை மங்கள சபையாக விளங்கும் இச்சபைதனில் ஏற்றமிகு நிலையாய் பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர் நிலையால் எறும்பீசன் அமர்ந்து அருளாற்றல் கொண்ட ஆட்சி நடத்துகின்ற அற்புதமான பஞ்சபூத தலங்களில் ஓர் தலமாய் விளங்கும் அற்புத நீராற்றலோடு அமர்ந்திருக்கும் அகிலாண்ட பரமேஸ்வரி என்னும் ஆற்றல் அமர்ந்து அரசாளும் திருவானை காவல் அந்நிலைதனிலே பிரபஞ்ச மகா சபையினுடைய நற்தொடர்பு கண்டு, பொன்னம்பல மகா சபையினுடைய பொற்தொடர்பு கண்டு, பூர்வ ஜன்ம புண்ணிய தொடர் நிலையால் சபையோடு நெருக்க நிலையில் இறுக்கமான நிலையில் சபையோடு இறுகி நின்று ஆற்றலாக கிளை சபை என்னும் அற்புத சபை கண்டு அச்சபைதனிலே ஆசான் என்னும் நிலை பெற்ற அத்தகைய பிரபஞ்ச மகா சபை வாழைச்சித்தனின் சீடனோடு சீடனாக பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடனாக வந்து அமர்ந்திருக்கும் பரசுராமன் தம்பதியருக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி பிரபஞ்ச மகா சபை கலியுக தேவ சித்த சபை ஞான சபை திருச்சபை திருவனம் திருக்காடு ஞான பட்டறை என்று பல்வேறு நாமங்கள் கொண்ட இச்சபைதனை ஓர் உருவாய் ஒரு திருவுருவாய் சபைதனில் அமர்ந்திருக்கும் பரிவார ஆற்றல்களெல்லாம் ஒன்றாக கலந்திருந்த ஓர் உருவாய் அவனை பேருருவாய் அதலபாதாள லோகத்திலே ஓடுகின்ற கங்கா நதியிலே தவம் இருக்கும் அற்புதமான சிவமகா வாழைச்சித்தனாய் சபையினுடைய ஆசானை கண்ட நிலைக்கு காணும் நிலைக்கு அவனே இவன், இவன்தான் சிவன், சிவனே சிவசபையின் ஆசான், ஆசானே வாழைச்சித்தன் வடிவத்தில் அமர்ந்திருக்கும் சிவம் என்ற நிலைதனை தன் சிந்தைக்குள் அமிழ்த்திவிட்ட பிறகு உள்ளுக்குள்ளிருந்து நினைவுகள் பீரிட்டு கிளம்புகின்ற பொழுது எழுவது அகத்திய ஆனந்தம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு சிவத்தை உணர்கின்ற பொழுது எழுகின்ற ஆனந்தம் அகத்திற்குள் இருந்து அகம் அழிந்து எழுகின்ற அகத்திய ஆனந்தம். அவ்வாறு ஆனந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது கண்களில் இருந்து தாரைகள் நீர் தாரைகளாக வழிவது என்பது அது அகத்திய மகா சபைகளிலிருந்து பெற்ற அபிடேக நிகழ்வுகளின் மூலமாக பெற்ற அனுக்கிரக நிகழ்வின் அத்தகைய சாராம்சம் என்று அகத்தியன் உணர்த்தி அது உணர்வு பூர்வமான உயிர்மை பூர்வமான தன் உயிரும் மெய்யும் ஒன்றாக கலந்திருக்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபையை ஒரு நிலையாய் கண்டதன் நிலை என்று அகத்தியன் உணர்த்தி அந்நிலை அவளுக்கு மட்டுமல்ல உமக்கு அது மேலோங்கியுள்ளது, உமக்கு அது மேலோங்கியுள்ளது. சபையினை உயிர் மூச்சாக நினைக்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற அருள் பிரவாக பேலைதனை உணர்கின்ற பொழுது எழுகின்ற அத்தகைய நீர் என்பது அது அகத்திய ஆனந்த கண்ணீர் என்று யாம் நல்லாசி வழங்கி இது தொடர்ந்திருக்க தொடர்பில் இருக்க ஆற்றலாக வளர்ந்திருக்க வாழ்த்தி இருக்க அகத்தியன் யாம் சித்தர் பெருமக்கள் புடைசூழ பரிவார ஆற்றல்கள் புடைசூழ கிளை சபையில் அமர்ந்திருக்கும் விஸ்வாமித்திரனும் ஆற்றல் கொண்ட அத்தகைய 10 அவதார நிலைகளிலே சிம்ம நிலை கொண்ட அவதாரமாக வீற்றிருந்து ஒவ்வொருவர் இல்லத்திலும் அமர்ந்திருக்கும் சித்தகணங்களின் சார்பாக அகத்தியன் யாம் நல்லாசி தம்பதியர் இருவருக்கும் மழலையர்க்கும் வழங்கி தொடர்பில் இருந்து சிவ தொடர்போடு கலந்திருந்து பிரபஞ்ச மகா சபையோடு வாழைச்சித்த தொடர்பில் இருந்து அனுக்கிரகம் பெறுவதற்குரிய நல்லாசிதனை அகத்தியன் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். சீடனே ஓம் அகதீஷாய நமக. உங்களுக்கும் இருக்குன்னு, உங்களுக்கும் ஆற்றல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.